வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன் ஜோதிடர். இன்றைக்கி எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி அடைகிறாரு. இந்த குரு வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் அவர் வக்கர பயிற்சி அடைகிறாரு. ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் தான் வக்கரம் அடைகிறார். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நடந்துட்டுருக்கு. இந்த வக்கர பயிற்சி மூலமாக குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த கன்னிராசி அன்பர்களுக்குன்ற போது இந்த நேரங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான கடன் விஷயம் இருந்துட்டுருக்கும். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம்ன்ற விஷயம் கையில் நிற்காதுங்க. குடும்பத்தில் சிலரை நீங்கள் நாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க கிட்ட நீங்கள் பண உதவி பெற்று கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கொண்டு போயிட்டுருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி அடைகிறதுனால நான் சொன்ன விஷயங்கள்லாம் சில மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றம்ன்ற எப்படி இருக்கும்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்ருக்கும். ஆனால் இது எல்லாமே மாறி கணவன் மனைவின்றவங்களுக்கு ஒன்றாக வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதில் உங்களுடைய வியாபார தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குங்க. சிலர் கவர்மெண்ட் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் சில டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்ப்பீங்க. இது அரசாங்க வேலைக்கு மட்டுமல்ல, ப்ரைவேட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் இடமாற்றம் உண்டு. அதுக்கான முயற்சியில் இறங்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கிறது கூடிய வாய்ப்புகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சியில் உண்டாகும் இந்த 4 மாதங்களில். அது மட்டும் கிடையாது, வேலைக்கு போகிறவர்களுக்கும் வெளிநாடு போவதற்கான வேலைக்குரிய வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா உங்களோட அதிபதி புதன் பகவான். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கை கூட உண்டு. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் புதிய வீடு கட்டணும், புதிய வீட்டுக்கு போகணும், புதிய வீடு வாங்கணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில யோகங்கள் உண்டாகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த குரு வக்கர பயிற்சியை ஒட்டி கன்னிராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான அதிபதிகள் சாதகம் வர்றதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிலமாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பொன் பொருளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் கைகூடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. குடும்பம் கஷ்டங்கள் இருந்திருக்குங்க. திருமண உறவுகளாக இருக்கட்டும், காதல் உறவுகளாக இருக்கட்டும், அதுலேயும் சிக்கல் இருந்துகிட்ருக்கும். அப்போது இந்த நேரங்களில் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்குது. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு உயர்வு எல்லாமே ஒரே வருமானத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பல வருஷம் ஒரே கம்பெனி மாறினாலும் அதே பேமெண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த குரு வக்கர பயிற்சின்ற பகவான் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையும் கொடுக்க போகிறார். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். கன்னிராசி என்பதில் ஒன்று பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்குதுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போ உங்களோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். லைக் இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்க. பாத யாத்திரை போகிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, கிரிவலம். அப்போ இந்த 4 மாதங்களில் வர்ற பௌர்ணமிக்கு நீங்கள் கிரிவலம் சென்று வந்தாலுமே, இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்னாலுமே, கோயிலை சுற்றி நீங்கள் நல்லா பார்த்துங்க. அந்த கோயில் பிரகாரம் அத்தனை கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் சொல்லுவாங்க சுற்றி வர. அதை முடியாட்டுமே அந்த கோயிலை சுற்றி நீங்கள் 3 தடவை நீங்கள் அடிப்பிரதர்சனமாக இருக்கட்டும், இல்லை நான் சுற்றி கும்பிட்றதா இருக்கட்டும், 3 தடவை சுற்றி கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய எந்த பிரச்சனையாகவும் சரி பண்ணுற மாதிரி அந்த தெய்வம் அருள் கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, திருவண்ணாமலைன்ற இடம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை, அந்த பூமி, அந்த புண்ணிய பூமி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களில் ஒரு சாதகமான சூழ்நிலையை உண்டாக்குற மாதிரி இருக்குது. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு கஷ்டம் உண்டாகுதுங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கு தான் இந்த பரிகாரம். திருவண்ணாமலை ஒவ்வொரு பௌர்ணமி, இந்த 4 பௌர்ணமினா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்களில் வர பௌர்ணமி நீங்கள் கிரிவலம் அல்லது அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு 3 முறை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஏன் அப்படின்ட்டு இருக்கும்போது இது உங்கள் மனதளவிலையும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நிம்மதியை கொடுக்கும். நிம்மதி தான் முக்கியம் மனுஷனுக்கு. அப்படின்ட்டு இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை இருக்கும். ஆனால் இந்த குரு பகவான், இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயம், உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் ஒரு மயக்கம்,
திடீர்னு ஒரு மயக்கம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு சில விஷயத்த நினச்சி பயந்து மனசில் ஒரு இது இருக்குது. அதனால் அதே அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறது, அதை சார்ந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லதுங்க. இன்னொரு விஷயம்ங்க, கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அது நான் சொல்லி தான் ஆகணும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. திருமணத்துக்கு முயற்சி எடுத்துட்டோங்க. ஏன்னா நீங்கள் பல பேர் பல பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க. கோயிலெலாம் போயிட்டு நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பரிகாரத்துக்கு ஏற்ற பலன்களை அந்த நேரம் குரு பகவான் உங்களுக்கு இதை கொடுக்க போகிறார். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் முடிஞ்சோடனே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ண பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஜாதகம் ரீதியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க. அதாவது அகலக்கால்னா சொல்லுவாங்க என்னென்னா அதீத நம்பிக்கை பிரச்சனையை கொடுக்கும். அதனால் எல்லாத்தையுமே 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்கள் அரசியல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது உண்டு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில முக்கியமான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு வந்து சில முக்கியமான பொறுப்புகளில் போவதுக்கும், சமூக பணிகளுக்கும், மக்கள் மூலமாகவும் ஒரு நல்ல இது உண்டாகிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கும். சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் வந்து அண்ணாமலையாரை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அண்ணாமலையாரை நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் இந்த 4 மாதங்கள் வந்து கொஞ்சம் சாதகமாக, நான் முதலே சொல்லிட்டேன், வீடு வாங்குறதுக்குள்ள வசதி இருக்குன்னா அப்போ அது சார்ந்து ஏதாவது ஒரு பணமாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு லோன் எடுக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அப்போ அந்த காலத்தை இந்த 4 மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து குரு வக்கர பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு காலமாக இருக்க போகிறது இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.